முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை கிண்டி சுற்றுச்சூழல் பூங்காவில் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பில் நாற்று பண்ணை, மரங்கள் நடுதல் மற்றும் நீர்நிலைகளின் கரைகளை வலுப்படுத்துதல் பணிகளை தொடங்கி வைக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ் வணக்கம், மேலும் தகவல்களை சொல்லுங்க. கிண்டி சுற்றுச்சூழல் பூங்கா நாற்று பண்ணை, மரங்கள் நடுதல் மற்றும் நீர்நிலைகளின் கரைகளை வலுப்படுத்தும் பணிகளுக்கான கல்வெட்டை திறந்து வைக்க சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கிண்டி சுற்றுச்சூழல் பூங்கா நாற்று பண்ணையில் புதிய நாற்றாங்கால் பணிகளை பார்வையிடுகிறார்கள். மேலும் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ் வணக்கம், கள தகவல்களை சொல்லுங்க. சென்னை கிண்டியில் ரேஸ் கிளப்புக்கு குத்தகைக்கு கொடுக்கப்பட்ட நிலத்தை தமிழக அரசு சார்பில் மீட்கப்பட்டது. இந்த மீட்கப்பட்ட நிலத்தில் சுற்றுச்சூழல் பூங்கா அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசு முடிவு செய்தது. இந்த சுற்றுச்சூழல் பூங்காவை அமைக்கும் பணிக்கு தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் அடிக்கல் நாட்டியிருக்கார். தமிழ்நாடு அரசினுடைய தோட்டக்கலை மற்றும் மலை பயிர்கள் துறை சார்பில் தான் இந்த சுற்றுச்சூழல் பூங்கா அப்படிங்கிறது 118 ஏக்கர்ல அமைக்கப்பட இருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரடியாக இப்ப கிண்டிக்கு வருகை புரிந்து இந்த சுற்றுச்சூழல் பூங்காவில் என்னென்ன மரம் செடிகள் நடப்பட இருக்கிறது அப்படிங்கிறத பார்வையிட்டு வருகிறார். குறிப்பா இந்த சுற்றுச்சூழல் பூங்கா அமைய இருக்கக்கூடிய இடத்துல நாற்று பண்ணை, மரங்கள் நடுதல், அதே மாதிரி நீர்நிலைகளின் கரைகளை வலுப்படுத்தல் போன்ற பணிகளும் நடைபெற இருக்கிறது. இந்த பூங்காவில் பூச்செடிகள், நீர்ப்பாசன வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட இருக்கிறது. பூங்காக்கள் முழுவதுமே வேம்பு, புங்கம், பூவரச மரம் நடைபெற இருக்கிறது. இப்படி 118 ஏக்கர்ல வரக்கூடிய இந்த சுற்றுச்சூழல் பூங்காவுக்கான அடிக்கல் நாட்டு பணியை தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் தொடங்கி வச்சிருக்கிறார். விரைவில் இந்த கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானமாக செயல்பட்ட இடம் ஒரு சுற்றுச்சூழல் பூங்காவாக மாற இருக்கிறது. அதற்கான பணிகளை தான் தமிழ்நாடு அரசு இப்போது தீவிரப்படுத்தி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்.